சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற விஷயம் என்னென்னா தனுஷோட கல்யாணம். தனுஷோட 2வது கல்யாணம். நடிகர் தனுஷ் மற்றும் நடிகை மிர்னால் தாக்கூர் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்ற விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. 42 வயசாகிற தனுஷ்க்கும் 33 வயசாகிற பாலிவுட் நடிகை மிர்னால் தாக்கூருக்கும் வரப்போகிற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சில லீக்கான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. சில தகவல்கள் சோஷியல் மீடியா முழுக்க செம வேகமாக பரவிட்டு வருது. இந்த திருமணம் ரொம்ப ஒரு ப்ரைவேட் வெட்டிங் மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயமும் வெளியே லீக் ஆகிட்டு இருக்கு. அதாவது குடும்பத்தில் நெருக்கமாக இருக்கிறவங்கள மட்டும், அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு அழைக்க போகிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த விஷயம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? முதல்ல மும்பையிலிருந்து தான் ஆரம்பிச்சது. அதாவது சன் ஆஃப் சர்தார் 2 அப்படின்ற படத்தோட ஸ்பெஷல் ஷோவுக்கு தனுஷ் கலந்துக்கிட்டப்ப அந்த நிகழ்ச்சியில் தனுஷ் கூட மிர்னால் தாக்கூரும் ஒன்றா கை கோத்துட்டு நடந்து வர மாதிரி ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்த 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ சமூக வலைத்தளத்தில் மிகவும் வேகமாக பரவ ஆரம்பிச்சது. அவங்க நெருக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல், அதனால தான் இவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு பாலிவுட் வட்டாரத்தில் எல்லாருமே பேச தொடங்கிட்டாங்க. அந்த சந்தேகத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற விதமாக இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அது என்னன்னு கேளுங்க. சமீபத்தில் தனுஷ் நடித்த ஹிந்தி படமான தேரே இஷ்க் மே படத்தோட சக்ஸஸ் மீட் பார்ட்டி நடந்துச்சு. அந்த பார்ட்டிக்கு மிர்னால் தாக்கூரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் மிர்னால் தாக்கூர் நடிக்கலை. அப்போ அந்த பார்ட்டிக்கு அவங்க எப்படி வந்திருப்பாங்க, யார் இன்வைட் பண்ணி வந்திருப்பாங்க, ஒருவேளை தனுஷ் கூப்பிட்டுருப்பாரா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் பெரிய சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. தனுஷோட 2 சகோதரிகள், தனுஷோட 2 சிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் மிர்னால் தாக்கூரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றும் இல்லாமலா அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு இது ஒரு சந்தேகத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் வச்சு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கடந்த சில மாதமாகவே 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி பாலிவுட் வட்டாரங்களில் கிசு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த எல்லா வதந்திகளுக்கும் ஏற்கனவே மிர்னால் தாக்கூர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனுஷ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் மட்டும்தான், இது எல்லாமே வேடிக்கையான வதந்தி தான், அந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டது தனுஷ் இல்லை, அஜய் தேவ்கான் தான் அந்த நிகழ்ச்சிக்கு என்னை இன்வைட் பண்ணார், அதனால தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன், தனுஷ் என்னை கூப்பிடலை அப்படின்னு தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. அதோடு சேர்ந்து தனுஷ் தரப்பிலிருந்து டெக்கான் ஹெரால்டுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் கொடுத்தாங்க. இந்த செய்தி முற்றிலும் ஆதாரமற்றது, சோஷியல் மீடியாவில் பரப்பப்படுற இந்த விஷயம் போலியான செய்தி, தயவு செய்து இது எல்லாரும் இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் யாருமே இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் நண்பர்களே, இப்போ வைரலாக போயிட்டுருக்கிற இந்த தனுஷ் மிர்னால் தாக்கூரோட திருமண விஷயம் முழுக்க போலியான செய்தின்னு எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஆதாரம் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் கிசுக்காக எல்லாரும் பரப்பப்படுற தகவல். இந்த மாதிரி சினிமா அப்டேட்டு, வைரல் நியூஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா காப்பி கடை யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.